ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்க அரவிந்த். ரெட்மி கிட்ட இருந்து இன்னைக்கு சைனா மார்க்கெட்டில் ரெட்மியுடைய K60 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த K60 சீரிஸ்ல இருந்து மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K60, ரெட்மி K60 Pro அண்ட் ரெட்மி K60E அப்படின்ற மாதிரியான 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் ரெட்மி K60 Pro இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ வரத்துக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெட்மி K60 Pro ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக். இங்கே இந்த லுக்குன்னு பார்க்கும்போது கேமரா மாடலுக்கான அந்த செக்மெண்ட் இவங்களுடைய ப்ரீவியஸ் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேமரா மாடல் அப்படின்றது இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி 3 கலர் ஆப்ஷன்ஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ப்ரீவியஸ் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளே அண்ட் அதுவும் இது 12 பீட்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளேவா இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ப்ரீவியஸா அந்த 10 பீட் கலரை விட இன்னும் நிறைய கலர்ஸ் அக்யூரேட்டா நமக்கு காட்டக்கூடிய ஒரு 12 பீட்கான AMOLED டிஸ்ப்ளேவா இங்க இது நமக்கு வந்திருக்கு. அண்ட் இது கூட நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு, 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்களோட ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்ப்ளே ஃபீச்சர் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது இங்க பேட்டரி 5000 mAh ஒரு பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இதுல வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 30 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு. ஸோ அந்த வகையில் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டும் இருக்கு. ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட கொடுத்திருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பா பாசிட்டிவாவே இருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இது ப்ரோ வேரியன்ட், ஹையர் வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால ஸ்னாப்டிராகனுடைய டாப் மோஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸரை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon 8 Gen 2 இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்டான பவர்ஃபுல்லான சிப்செட், 4 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ண சிப்செட், LPDDR5X கான RAM டைப், UFS 4.0 கான ஸ்டோரேஜோட வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். சோ அதனால பெர்ஃபார்மன்ஸ்ல குறையே இருக்காது, ஒரு நல்ல டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, சோனியுடைய IMX 800 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் பேக் பண்ணி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்னு சொல்லிட்டு இது என்ன கேமரா செட்டப் அப்படின்றதுல பிரைமரி கேமரா ஓகே, சோனியுடைய IMX 800 சீரிஸ்க்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. ஸோ அது ஓகே, நல்ல டீசெண்டா இருக்கு. பட் அது கூட சப்போர்ட்டிவ் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்றதுலாம் இப்போ 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா செட்டப், அதை தூக்கிட்டு வந்து ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல கொடுக்குறாங்க, என்னன்னு தெரியல. பட் இது போக செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்க 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா ஆக்சுவலி கொடுத்திருக்காங்க. இதை பத்தின டீடைல் எல்லாம் பெருசா எதுவும் நமக்கு கிளியரா தெரியல. ஸோ அந்த வகையில் கேமராவா பார்க்கும்போது பிரைமரி மட்டும் ஓகே இந்த செக்மெண்ட்டுக்கு, மற்றபடி கேமராலாம் ரொம்ப அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா ரெட்மி K60 Pro ஸ்மார்ட் ஃபோன்ல இல்ல. அடுத்து மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ ரெட்மி கிட்ட இருந்து ஃபைனலி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துருச்சு. இந்தியன் மார்க்கெட்லயும் ரெட்மி K60 சீரிஸ்ல நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அண்ட் அதோட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷனுக்கான மோட்டர் அண்ட் Android 13 இப்போ சைனா மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. MIUI 14ல ரன் ஆகுது. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் சைனாவில் 8GB RAM 128GB வேரியன்ட்டை 3299 அப்படின்ற சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 40,000 ரூபாய் மாதிரியான ஒரு செக்மெண்ட் வருது. ஸோ 40,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு சைனாவில் இப்போதைக்கு ரெட்மி K60 Pro இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் அவங்க சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஓகேவா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அதனால இவ்வளவு நாளா ரெட்மி பட்ஜெட் செக்மெண்ட்ல மட்டும் தான் நம்ம இந்தியால ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஃபைனலி ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்லயும் அவங்களுடைய இந்த ரெட்மி K60 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த இயர் நமக்கு வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் எப்ப இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி பிப்ரவரி இல்ல மார்ச்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது பிரைசிங் மோஸ்ட் ப்ராபபிலி 45,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோல நம்ம சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட இந்த ரெட்மி K60 Pro இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 45,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஆனால் அந்த கேமரா செட்டப் மட்டும் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பிரைமரி ஓகே, பட் அது கூட இருக்கக்கூடிய மற்ற சப்போர்ட்டிவ் கேமராலாம் அந்த அளவுக்கு அந்த ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் 45,000 செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு கேமராவை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. இதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அந்த செகண்டரி, தேர்ட் கேமரா எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான டெலிஃபோட்டோ லென்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.